வாவ், எனக்கு பனிப்பொழிவை பார்க்கிறது பிடிக்கும். இது பார்க்கும்போதே மயக்கக்கூடிய விஷயமா இருக்குல்ல. அதனால இன்னைக்கு நான் பனிப்பொழிவை பத்தி பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க போகலாம். ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நீர்த்துளி ஒரு தூசி மேல பட்டு உறைஞ்சு போகும்போது ஐஸ் கிறிஸ்டல்ஸ் உருவாகுது. அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஒன்னோட ஒன்னு ஒட்டி தரையில விழும்போது நீராவி உறைஞ்சு போய் அதுல ஒட்டிக்கும். இதனால புது கிறிஸ்டல்ஸ் உருவாகும். அதனால ரொம்ப குறைவான வெப்பநிலையில தான் ஸ்னோஃபிளேக்ஸ் உருவாகும். ஸ்னோஃபிளேக்ஸ பத்தி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இதையும் பாருங்க, அதோட இதையும். என்ன தெரியுது? எந்த ரெண்டு ஸ்னோஃபிளேக்ஸுக்கும் ஒரே மாதிரி அமைப்பு இருக்காது. ஆமா, இந்த ஒவ்வொரு ஸ்னோஃபிளேக்கும் தரையில விழும்போது வெவ்வேறு பாதையை பின்தொடரும். அதோட வெவ்வேறு விதமான வளிமண்டல நிலைமைகளை எதிர்கொள்ளும். அதனால அது ஒவ்வொன்னும் மத்ததிலிருந்து வித்தியாசப்படும். சிலது பிரிசம்ஸ் மாதிரி இருக்கும், அதே நேரம் சிலது ஊசி மாதிரியான தோற்றத்தோட இருக்கும். அப்புறம் சிலதுக்கு பிரபலமான ஐசி பேட்டர்ன் இருக்கும். பனியோட கலர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெள்ளையா, ப்ளூவா? இல்ல, உண்மையிலேயே ஸ்னோஃபிளேக்ஸுக்கு எந்த நிறமும் இல்ல. அது ஏன்னா ஸ்னோஃபிளேக்ஸ் டிரான்ஸ்லூசன்டா இருக்கும். அப்படின்னா ஒளி அத ஊடுருவி போறது இல்ல, அதுக்கு பதிலா அது பிரதிபலிக்கப்படும். அதனாலதான் ஸ்னோஃபிளேக்ஸுக்கு வெள்ளையான ஒரு தோற்றம் உருவாகுது. இப்ப நாம தோற்றத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதால நான் உங்களுக்கு இருக்கிறதுலயே சின்ன ஸ்னோஃபிளேக்க பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதோட சைஸ் என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இல்ல இல்ல இல்ல, சரியா சொல்லிட்டீங்க. இருக்கிறதுலயே சின்ன ஸ்னோஃபிளேக் ஒரு மனிதனோட முடி அளவுக்கு சின்னதா இருக்கலாம். அண்ட் அதுக்கு ஒரு பேரும் இருக்கு, டைமண்ட் டஸ்ட் கிறிஸ்டல்ஸ். அது ரொம்ப அரிதானது, கடுமையான குளிர்காலத்துல தான் தோன்றும். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததுலயே பெரிய ஸ்னோஃபிளேக். ஆஹா, நீங்க அதை தெரிஞ்சுக்க கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். ட்ரிவியா டைம். இதுவரைக்கும் பார்க்கப்பட்டதுலயே பெரிய ஸ்னோஃபிளேக் 15 அங்குலம் நீளம். 2 பென்சிலோட நீளத்தை விட அதிகமா இருக்கும். ஒவ்வொரு குளிர்காலத்திலையும் யுஎஸ்ல குறைஞ்சது 1 செப்டிலியன் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் நிலத்துல விழுது. அதாவது 100000000 மொத்தமா 24 ஜீரோஸ் வரும். சோ பனியை என்ஜாய் பண்றதுக்கு நீங்க ஒரு போர்வைய நல்லா போத்திக்கிட்டு ஒரு பெரிய மக் நிறைய ஹாட் சாக்லேட்ட குடிக்கலாம். அதோட இன்னும் நிறைய ஃபன் ஃபேக்ட்ஸ தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க. இப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன்.